ஹாவ் அ ட்ரீம். ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறது அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் கொடுக்கப்பட்ட ஒரு கிரேட்டஸ்டான ஸ்பீச். இதை கொடுத்தது யார் அப்படின்னா மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் கிங் வாஷிங்டன் அப்படிங்கிற பிளேஸில் ஆகஸ்ட் 28, 1963 லிங்கான் மெமரியலுக்கு முன்னாடி இந்த ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீச்சில் அவங்க நீக்ரோ பீப்புள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீக்ரோ பீப்புளுக்கு எப்படி இன்இக்வாலிட்டி இருக்குது, ரேசியல் டிஸ்கிரிமினேஷன்னால அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நீக்ரோ பீப்புளுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீச்சை 2,50,000 பீப்புள் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீச்சில் மார்ட்டின் லூத்தர் கிங் ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா எமன்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் பற்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் எமன்சிபேஷன் ப்ரொக்ளமேஷனை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆப்ரிக்கன் பீப்புளுக்கு ஃப்ரீடம்காக சைன் பண்ணப்பட்ட ஒன்று. ஆனால் அவங்க சைன் பண்ணி இன்னும் 100 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு எந்த விதமான ஃப்ரீடமும் கிடைக்கல, ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னா ரேசியல் செக்ரிகேஷனும் டிஸ்கிரிமினேஷனும் தான் ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு இன்னுமே ஃப்ரீடம் கிடைக்காததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு வெல்த்தியான கண்ட்ரி. ஆனால் அமெரிக்காவில் வாழ்கிற நிறைய பிளாக் அமெரிக்கன்ஸ் இன்னுமே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஓன் லேண்ட்லேயே அவங்க ஸ்லேவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனோட மேக்னிஃபிஷன்ஸ் வேர்ட்ஸ் கொஞ்சம் இதை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை பற்றி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்சஃபிஷியன்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன தான் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாலுமே இன்னும் வர பிளாக் பீப்புளுக்கு எந்த விதமான இண்டிபெண்டன்ஸும் கிடைக்கல. அதனால் அவங்க வந்து அதை இன்சஃபிஷியன்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்பீச்சில் மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்கன் பீப்புளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் வாழ்கிற பிளாக் பீப்புளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலி ஆஃப் செக்ரிகேஷனில் இருந்து நீங்கள் வந்து ஜஸ்டிஸை நோக்கி வாங்க, சன்லைட் பார்த்து தான் ஜஸ்டிஸ், அதை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அமெரிக்கன்ஸையுமே பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. செக்ரிகேஷனில் இருந்து வெளியே வர வேண்டியது எவ்வளோக்குள்ள முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அதை திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ்க்காக நேர்மையான வழியில் டிசிப்ளின் அண்ட் டிக்னிட்டியோட போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான ஃபிசிக்கல் வைலன்ஸும் இல்லாமல் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்பீச்சுக்கு நடுவில் ஒரு ஒயிட் மேன் எழுந்திரிச்சு கேட்குறாங்க, இப்படி போராடணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எப்போ தான் ஒயிட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக போராட்டம் பண்ணுறதை நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் கிங்கை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு மார்ட்டின் லூத்தர் கிங் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டான போலீஸ் ப்ரூட்டாலிட்டி எப்போ ஃபுல்லாக அழியுதோ அப்போ நாங்கள் போராட்டம் பண்ணுறதை நிறுத்துவோம். ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயும் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் எப்போ அழியுதோ அப்போ நாங்கள் போராட்டத்தை நிறுத்துவோம். மிசிசிப்பியில் உள்ள நீக்ரோஸ் எல்லாத்துக்குமே எப்போ ஓட்டிங் ரைட் கிடைக்குதோ அப்போ நாங்கள் போராட்டத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸ் ஆஃப் ஜார்ஜியா பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்களோட நேஷனில் எல்லா மென் அண்ட் விமனும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க, அங்கே எந்த விதமான ரேசியல் டிஸ்கிரிமினேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஹில்ஸ் ஆஃப் ஜார்ஜியாவில் சன் ஆஃப் ஃபார்மரும் சன் ஆஃப் ஓனரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நடுவில் எந்த விதமான இன்இக்வாலிட்டியும் இருக்காது, ஃப்யூச்சரில் யாருமே ஸ்கின் கலரை பார்த்து ஜட்ஜ் பண்ணப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அல்பாமா அப்படிங்கிற பிளேஸை பற்றி சொல்கிறாங்க. அல்பாமா அப்படிங்கிற பிளேஸில் பிளாக் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் ஒயிட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் அவங்களோட ஹேண்ட்ஸை ஜாயின் பண்ணி ஒரு சிப்ளிங் பாண்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே ஃப்ரீ அட் லாஸ்ட் தேங்க் காட் அல்மைட்டி வி ஆர் ஃப்ரீ அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் இந்த ஸ்பீச்சை ஃப்ரீ அட் லாஸ்ட் தேங்க் காட் அல்மைட்டி வி ஆர் ஃப்ரீ அட் லாஸ்ட் அப்படிங்கிற வேர்ட்ஸை சொல்லி கன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பீச்சை மார்ட்டின் லூத்தர் கிங் கொடுக்கும் பொழுது டைம் மேகசின் அப்படிங்கிறது 1963 இவங்களுக்கு மேன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து கொடுத்துருப்பாங்க.